we all do fishing. ஒவ்வொரு நாளும் நாம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறோம். We have a divide and this is the biggest problem. ஃபாலோ பண்ண முடிவு எடுத்துட்டோன்னா அவர் மாற்றுவார். அவங்களுக்கு நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ மீன் பிடிக்கிறோம், எப்படி மீன் பிடிக்கிறோம் கூட தெரியக்கூடாது, பின்னாடி இருக்க கிராஸ் தான் தெரியணும். அந்த ஆர்டினரி தான் நம்ம கர்த்தர் சாட்சியாக நிறுத்துறாரு. நீங்கள் வேலைக்கு போகிறது, தினம் வேலைக்கு போகிறது ஆர்டினரி, ஜஸ்ட் அன் ஆர்டினரி லைஃப் என்று சொல்லி நினச்சிங்கன்னா அது தவறு. நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்காக தான் வலை வீசிட்டு, மீனுக்காக வலை வீசிட்டு. இந்த நேஷனில் ஹீலிங்கும் புரோக்கன்னஸ் மாறி பீஸும் வரத்துக்காக ஜஸ்ட் ஸ்டார்ட் கோடிங் என்று சொல்கிறார். நம்மளுடைய சாதாரண ஸ்கில்ஸை நம்ம ஆர்டினரி நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையை அவர் எக்ஸ்ட்ராடனரியாக மாற்றுவார். வலை வீசுறது எதற்கு என்று சொல்லி பார்த்தா, we all do this fishing. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் மீன் பிடிக்கிறவன் இல்லை, மீன் பிடிக்கிற தொழிலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம ஒவ்வொருத்தரும், every single person, everyone sitting here in this room, we all do fishing. ஒவ்வொரு நாளும் நாம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறோம். என்ன மீன்களை பிடிக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மீன்கள், பணம் என்கிற மீன்கள், பொருளாதாரத்துக்குரிய எல்லா விஷயமும் என்கிற மீன்கள், all those things are related to our financial possessions and blessings. நம்மளுடைய பொசிஷன், அங்கீகாரம், மற்றவர்களிடத்தில் மரியாதை கிடைக்க வேண்டிய சில வேலைகள், ஸோ இப்படிப்பட்ட சில ஒர்க் ரிலேட்டட் மீன்கள், பிஸ்னஸ் ரிலேட்டட் மீன்கள், நம்ம ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம குடும்பத்திற்கு என்று சொல்லி, பாதுகாப்புக்கு என்று சொல்லி, ஆல் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தட் வி நீட் ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த அப்கீப் அண்ட் சேஃப் கீப் ஆஃப் த ஃபேமிலி. வீடு மற்றும் வீட்டிற்கு தேவையான எல்லா விஷயங்கள், பிள்ளைகளோட படிப்பு, எஜுகேஷன், ஆல் தீஸ் திங்ஸ் என்கிற மீன்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை என்கிற ஃபிஷிங். இந்த ஃபிஷிங்கை நம்ம தினம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். இந்த வலையை போட்டு ஒவ்வொரு நாளும் வலையை போட்டு நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், வெறும் வலை போட்டு ஃபிஷ் பண்ணுறது மட்டும்தான் வாழ்க்கையா? கண்டிப்பாக இல்லை. நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கு அது மட்டும் வாழ்க்கை இல்லை. There are things more than fishing for us. இப்படிப்பட்ட தினம் வலை வீசுகிற வாழ்க்கைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, வாரந்தோறும் ஃபிஷிங் பண்ணுற இவர் மேபி சண்டே அன்னைக்கு ப்ரேயர்ஃபுல்லாக இருப்பார், சண்டே அன்னைக்கு சர்ச்சுக்கு வருவார், மேபி தினம் காலையில் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்பார், ப்ரே பண்ணுவார். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபிஷிங். வெறும் வலை வீசுறது இல்லை, நடுவில் கிறிஸ்துவர்களுக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் இருக்கிறது. பட் இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் டு யுவர் அட்டென்ஷன் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வர ஆசைப்படுறேன். ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீங்க? ஹவு many hours in a week? எவ்வளோ மணி நேரம் இருக்கிறது in a week? எவ்வளோ மணி நேரம் இருக்கு? 154 ஒரு நாளைக்கு 24 hours into 7 அப்போ 168 hours இருக்கிறது. இப்போ இந்த 168 ஹவர்ஸில் எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். how many hours are we fishing? how many hours are we casting the net? இந்த வலையை எவ்வளோ மணி நேரம் நம்ம வீசிட்டு இருக்கிறோம்? எவ்வளோ மணி நேரம் வீசுகிறோம்? ஒரு நாளைக்கு கணக்கு எடுத்துப்போம். காலைல எந்திரிக்கிற டைம் எடுத்துப்போம். எந்திரிக்கிற டைம்லேருந்து ஓடிட்டு தானே இருக்கிறோம். காலை எந்திரிச்சதுலேருந்து பிள்ளைங்களை கலப்பது, நம்ம கிளம்புறது, வீட்டுக்கான காரியங்களை செய்கிறது, வேறு ரன்னிங் ரைட். எவ்வளோ மணி நேரம் இருக்கும் ஒரு நாளைக்கு? ஒரு 16-18 hours கரெக்டா? ஓகே, ரஃபாக ஒரு 16 to 18 hours நம்ம ஓடுறோம். ஸோ அப்போ ஒரு 16 ஹவர்ஸ்னு வச்சுப்போம். 16 hours இன்ட்டு ஒரு 6.5 வச்சுப்போம்.
6.5 எவ்வளோ ஆச்சு? 104. ஒரு வாரத்தில் 104 hours நம்ம மீன் பிடிக்கிறோம். ஃபிஷ் காஸ்ட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், வலையை வீசிட்டே இருக்கோம். we are casting the fish net. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? ஓகே, அதில் கொஞ்சம் நேரம் தூங்குறோம், மேபி சாப்பிட்றோம். ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ஒரு வாரத்துக்கு மேபி ஒரு 10 to 11 hours நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நம்ம டைம் ஒதுக்குறோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கு? நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 164 ஓகே 158 168 ஒரு 160 hours சொல்லலாமா? ரஃபா கரெக்டாக இருக்குமா? ஒரு 160 hours in a week we spend for casting the net. இந்த வலையை வீசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 160 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் ப்ரேயருக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 7 to 8 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, now let me ask you another question. இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த 160 hours இந்த வலையை வீசுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் நிச்சயமாக நமக்கு தேவையான பணம் கிடைக்கிறது. நோ டவுட்ஸ் அபவுட் இட். வி கெட் த ஃபினான்சஸ் தட் வி நீட். நமக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கிறது. எஸ், வி கெட் த ரெஸ்பெக்ட் அண்ட் பொசிஷன் தட் வி நீட். நமக்கு தேவையான செக்யூரிட்டி கிடைக்குது, சேஃப்டி கிடைக்குது. நோ டவுட்ஸ் அபவுட் தட். ஆனால் என்ன விலை? வாட்ஸ் அ காஸ்ட் அண்ட் த பிரைஸ் ஃபார் திஸ்? What is the cost and the price for this? என்ன விலை கொடுத்து இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? ரீசெண்டாக ஒரு சர்வே ஒன்று பண்ணாங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மத்தியில் இந்த சர்வே பண்ணாங்க. இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த சர்வேல அவங்க வாழ்க்கையை பற்றி சில கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த சர்வே முடிவில் அதில் ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் டிப்ரெஷன் இருக்கீங்க, எத்தனை பேர் சூசைடை யோசித்திருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த சர்வே எடுத்த எல்லா பீப்புளையும் 37% நாங்கள் சூசைடை பற்றி ஒரு வாட்டியாவது யோசிச்சிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. 37%. நான் நினைக்கிறேன், வாட் ஐம் திங்கிங் இஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பாருங்களேன். ஸோ அதனால ப்ராப்ளம் இந்த கொஸ்டினை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ஆமாம் என்று சொல்லியிருக்க மாட்டாங்க. They wouldn't have said yes to the question because they know that this being captured and being used. ஸோ அதனால் these are IT people. ஸோ அதனால் நிறைய பேர் இல்லை, அவங்க சூசைடை யோசிச்சிருந்தா கூட அவங்க நோன் தான் போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், நோன் தான் போட்டிருப்பாங்க. ஸோ எஸ்ன்னு உண்மையாக போட்டதே 37%. ஐ ஹேவ் அ ஃபீலிங் கண்டிப்பாக 50%க்கு மேலே வந்து சூசைட் பற்றி யோசிச்சிருப்பாங்க. யூ நோ வை? இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் தான் இன்னைக்கு மெடிக்கல் சயின்சஸில் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கிளினிக்ஸாம். அண்ட் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்கு. ஏன்? அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஃபார் தி யங் ப்ரொஃபஷனல்ஸ், ஒர்க்கிங் பீப்புள், யங் கப்புள்ஸ். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கிறது இருக்கு. ஏன் ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கே அவ்வளோ விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. we have to pay such a huge price to live this life, to survive. ஒரு நாளை சர்வைவ் பண்றதுக்கு அவ்வளோ விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்மளுடைய பீஸ், நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், so much we have to give as a price. அதனால தான் ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் பொழுது வெறுப்பாக இருக்கு, கசப்பாக இருக்கு. சில டைம்ஸ் எப்போ அந்த சண்டே வரும்னு சொல்லி காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. But on the contrary, I'm sure most of us here, இங்க இருக்கிற நிறைய பேர் ஒத்துப்பீங்க, the time spent in the presence of God, கர்த்தருடைய ஆலயத்திலும் வேத வசனங்களை வாசிக்கிற நேரத்திலும் ஜெபிக்கிற தருணங்களிலும் we feel so light, we feel so peaceful, there's so much of joy.
அதனால தான் கிறிஸ்துவர்கள் சபைக்கு போறத அவ்வளோ நாடுறாங்க. they are so keen to go to the church. அந்த சண்டே எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. they celebrate their Sundays so much. மற்ற ஃபெய்த்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை விட I'm sure Christians look forward to Sundays. Not only because it is a holiday. கிறிஸ்துவர்கள் இந்த சண்டேயை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஹாலிடேன்றதுனால மட்டும் இல்லை, அன்றைக்கு அவர்களுக்கு சர்ச் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சில டூல்ஸ் இருக்கிறது. பைபிள் ரீடிங், ப்ரேயர், செப்பரேட் ப்ரேயர் டைம். சிலருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டிசைபிள்ஷிப் குரூப், ஸ்மால் டிசைபிள்ஷிப் குரூப்ஸ் இருக்கு, ஊழியம் இருக்கிறது. Christians have all these things. அதனால கிறிஸ்டியன்ஸ் இதை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ஏன் எதிர்பார்க்கிறாங்கன்னா, you know why Christians look forward to it? Because இந்த 7 to 8 hours in a week, அந்த பேலன்ஸ் இருக்கிற 160 hours of the week ஜெயிக்கிறதுக்கு, ஓவர் கம் பண்றதுக்கு, தாங்கிக் கொள்வதற்கு is helping என்பதை அவங்க நம்புறாங்க. Christians believe, which is also true. Christians எதை நம்புறாங்கன்னா, இந்த 7 to 8 hours of spiritual activity, அவங்களோட 160 hours of the week activity-ய தாங்கிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, சர்வைவ் பண்றதுக்கு இட்ஸ் ஹெல்பிங் என்று சொல்லி நம்புறாங்க. That's why they are so passionate about the church or anything to do with the church or the Bible or the prayer. And இதுதான் மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. உலகத்தில் போயிட்டு மற்றவங்களுக்கு என்ன சொல்றாங்க, மற்ற ஃபெய்த்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நீ கஷ்டப்படுறியா, உனக்கு பிரச்சனை இருக்கா, உனக்கு வேலையில் போராட்டம் இருக்கா, this how we do evangelism, right? இப்படி தான் நம்ம சுவிசேஷம் அறிவிப்போம். கரெக்டா? நம்ம கூட வேலை செய்றவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படும் போது, இல்லாட்டி வேலையில் பிரச்சனை இருக்கும் பொழுது, இல்லாட்டி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது எதாவது இருக்கும் பொழுது, this is what we do. We tell them. நம்ம என்ன சொல்றோம் அவங்களுக்கு, பாரு எங்களுக்கு இது இருக்கு, நாங்கள் இங்கே போய் பலன் அடைகிறோம், நாங்கள் இங்கே போய் உற்சாகம் அடைகிறோம், இங்கே எங்களுக்கு பதில் கிடைக்குது, அதை இங்கே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ why don't you do this என்று அவங்களுக்கும் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். But the question that I have today is, இந்த கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் ஒரு வாரத்தில் 7 hours இருக்கிற இந்த கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 7 hours மட்டுமே இருக்கிற இந்த கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 160 hours-க்கு போதுமானதாக இருக்கிறதா? ஏன் இதை நான் கேட்குறேன்னா, 2025 நான் ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணேன், ரொம்ப யோசித்தேன் இதை பற்றி. ரொம்ப அதிகமாக இதை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் வாழ்க்கையிலேயே இந்த 7 hours 160 hours-க்கு பத்த மாட்டேங்குது என்பது எனக்கு தோணுச்சு. நாட் சஃபிஷியன்ட் என்று தோணுச்சு. ஏன்னா இந்த 7 hours என்னை உற்சாகப்படுத்திக்கிறேன். ஆனால் இந்த 160 hours-ல பயங்கரமாக, அது இன்னைக்கு காலகட்டத்தில் பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, பயங்கரமாக போராட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காம்படிட்டிவாக இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் ஆல் த டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற பல மாற்றங்களால உலகம் வேற லெவலில் போயிட்டுருக்கு, வேற எங்கேயோ போயிட்டுருக்கு உலகம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எந்த அளவுக்கு போது நம்ம யோசிக்கிறத அவங்க கணிச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம யோசிக்கிறத அவங்க நம்ம ஃபேஸ்புக் வால்லையும், ட்விட்டர் வால்லையும், இன்ஸ்டாகிராம் வால்லையும் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை நமக்கு முன்னாடி கொண்டு வராங்க. கரெக்டா? நம்ம சொல்கிறோம்ல, நம்ம யோசிக்கிறது, நம்ம பேசுறதுலாம் வருதுன்னு, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிமாண்டிங்காக இருக்கிற இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த 7 to 8 hours எனக்கு போதுமானதாக இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் இல்லை. For me it is not. Because சண்டே சர்ச்சுக்கு வரும் பொழுது இங்கே கேட்குற வசனங்கள், சர்மன்ஸ் கேட்கும் பொழுது உற்சாகம் கொடுக்குறது. எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது.
என்னுடைய பர்சனல் ப்ரேயர் டைம், பைபிள் ரீடிங் டைம் எனக்கு பல ஆன்சர்ஸை கொடுக்குது. என்னோட ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் எனக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்குது. பட் when I go back to my life, my 160 hours, அங்க இருக்கிற சேலஞ்சஸ், அங்க இருக்கிற டிமாண்ட், ரிக்வயர்மெண்ட்ஸ், ப்ரெஷர், அதுல இதெல்லாம் மறந்துடுது, இல்லாட்டி டிசால்வ் ஆயிடுது. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் தான் are the most confused people. I'm sorry to say this. It's a bold statement, but it's a very important statement. இது ரொம்ப தைரியமான ஒரு அறிக்கை, ஆனால் இது முக்கியமான ஒரு அறிக்கை. கிறிஸ்துவர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் லாட், குழப்பமாக இருக்கிறவர்கள். ஆக்சுவலாக வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு கிறிஸ்துவர்களை பார்க்கும் பொழுது இவங்க ரொம்ப குழப்பவாதியாக இருக்கிறாங்களே என்று தோன்றுகிற அளவிற்கு இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் வெளியே. ஏன் சொல்கிறேன்னா, தைரியமாக சொல்கிறேன்னா, மற்ற ஃபெய்த்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, இல்லாட்டி இந்த விசுவாசத்தை இல்லாதவங்க இருக்கிறாங்களே, அவங்க இப்படி தான் அவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். இது தப்புன்னா தப்புன்னு தான் மாதிரிப்பாங்க. ஆமாம், இதுதான் நான் நம்புகிறேன், இதுதான் நான் வாழ்கிறேன்ருவாங்க. இதான் என் நம்பிக்கை, கரெக்டு, இதை தான் நான் செய்கிறேன், இதை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. அது எந்த வழிபாடு முறையாக இருக்கலாம், வர்ஷிப் ஸ்டைல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி சின்ன குறித்து அவங்களோட பார்வையாக இருக்கலாம், எவ்ரி திங் எல்லாமே அது அவங்க நம்பிக்கை, அதை அவங்க வாழ்கிறாங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல், ஓவர். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசம். இங்கே நம்ம சொல்கிறது ஒன்று, நம்ம அறிவிக்கிறது ஒன்று. வாட் வி ப்ரோக்ளைம் இஸ் டிஃப்ரெண்ட், வாட் வி டாக் இஸ் டிஃப்ரெண்ட், but what we live is different. அதனால தான் வெளியிருந்து பார்க்கும்போது அவங்க குழப்பமாக இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு. அது காரணம் நம்ம தான். we are so confused. I don't blame anyone out there. நான் யாரும் இங்கே குற்றப்படுத்தலை. ஆனால் நான் யோசிக்கிறேன், I am thinking so much. என்ன நான் யோசிக்கிறேன்னா, what am I thinking? என்னால் ஏன் என்னோட வேலையில், வீட்டில், வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியல, பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, பல சமயத்தில் எக்ஸாம்பிளாக இருக்க முடியல? why is there a confusion in my life? நானும் ஏன் புலம்புறேன், நானும் ஏன் பயப்படுறேன், நானும் ஏன் காலையில் எந்திரிக்கும் பொழுது வெறுப்பாக எந்திரிக்கிறேன்? அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது, இந்த 7 hours 8 hours 10 இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? we have a division. நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒரு டிவிஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? டிவிஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன டிவிஷன்னா, புனிதம் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு, உலகியம் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு நம்மகிட்டயே. சேக்ரட் என்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், செக்குலர் என்கிற ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். we are living both the lives together. நம்மளை கிறிஸ்துவர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, the two people என்று ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சேக்ரட் புனிதமான வாழ்க்கையும் வாழ்வாங்க, உலகியமான வாழ்க்கையும் வாழ்வார்கள், செக்குலர் லைஃபையும் வாழ்வாங்க. we have a divide and this is the biggest problem. this divide is the biggest problem. என்ன இந்த டிவைட் தான் மிக மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒருவேளை இது வரைக்கும் நான் பேசினது, the last 15-20 minutes நான் பேசினது உங்களுக்கு உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே, உங்கள் இதயத்துக்குள்ள ஏதோ செஞ்சிச்சுன்னா, இது என் லைஃப் மாதிரி இருக்கே என்று சொல்லி தோணுச்சுன்னா, ஐ கேன் ரிலேட் டு திஸ் என்று சொல்லி புரிஞ்சிச்சுன்னா, I want to tell you something. There is a word that God has got for us today. கர்த்தர் நமக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். ஒன் வேர்ட். இப்படி கன்ஃபியூஷனில் வாழ்கிற நமக்கு, இப்படி ஒரு கன்ஃபியூஸ்டாக மற்றவங்களுக்கு தெரிகிற நமக்கு, Jesus has got just one word and that word is called as come. வாருங்கள் என்பதுதான் அந்த வார்த்தை.
இயேசுப்பா நம்மளை பார்த்து வாருங்கள் என்று சொல்றாரு. நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? He's saying come. இந்த கன்ஃபியூஷனுக்கு ஆன்சர் கம். வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம். Matthew chapter 4 verses 18 to 22. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். As Jesus was walking beside the Sea of Galilee, he saw 2 brothers, Simon called Peter and his brother Andrew. They were casting a net into the lake, for they were fishermen. "Come, follow me," Jesus said, "and I will send you out to fish for people." At once they left their nets and followed him. Going on from there, he saw 2 other brothers, James, son of Zebedee, and his brother John. They were in a boat with their father Zebedee, preparing their nets. Jesus called them, and immediately they left the boat and their father and followed him. கம் என்று சொல்லுகிறவர், இந்த கன்ஃபியூஷனுக்கு பதில் கம் என்று சொல்லுகிறவர், வாருங்கள் என்று சொல்லுகிறவர் இந்த பகுதியின் மூலமாக நமக்கு ஆன்சர் கொடுக்கிறார். எதுக்கு கம், எதுக்கு வாருங்கள்? கம் டு ஃபாலோ மீ. எதுக்கு பதில்? நம்மளோட கன்ஃபியூஷனுக்கு பதில் என்ன பதில்? கம் ஃபாலோ மீ, வாருங்கள் என்னை பின்தொடர என்று சொல்றார். அவரை ஃபாலோ பண்றது தான் இதுக்கு ஆன்சர். தி ஆன்சர் இஸ் டு ஃபாலோ ஹிம். கன்ஃபியூஷனை பற்றி பேசுகிறோம், நம்ம வெளியே மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக தெரிகிறத பற்றி பேசுகிறோம், நமக்குள்ளேயே பல ஸ்ட்ரெஸ் புலம்பல் இருக்கிறத பேசுகிறோம். அதுக்கு ஜீசஸ் சொல்கிற ஒரே ஒரு வேர்டு கம். எதுக்கு? டு ஃபாலோ ஹிம். நவ் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது? நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆண்டவரே. we are doing everything possible. we are doing everything possible என்று சொல்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரெவல்யூஷன், 3 விஷயங்கள் ரெவல்யூஷனாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஐம் ஷுர் திஸ் வில் ஹெல்ப் யூ. போகலாமா? அதுக்குள்ளே கவனிக்கலாமா? வாசிக்கலாமா? ஒரு சிறிய ஜபத்தை செய்து போகலாம். அதுக்குள்ளே கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சர்மனை, இந்த முதல் பாதியை எங்கள் இருதயத்துக்குள்ளே நாங்கள் பார்க்க, டு லுக் இன் டு அவர் ஹார்ட், நீங்கள் உதவி செஞ்சதற்காக நன்றி. அதில் இருக்கிற புரோக்கன்னஸை உணர்ந்து கொள்ள செய்ததற்காக நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, செகண்ட் பார்ட்டில் அதற்கான சில தீர்வுகளை பார்க்க, டு see some solutions for this. Lord, I know that you're going to help us, Lord. Thank you for speaking into our lives. எங்களோட எங்கள் வாழ்க்கைக்குள்ளே பேசுறதுக்காக நன்றி. நாங்கள் இதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஆர்டினரி அப்படின்ற ஒரு விஷயம். என்ன ஆர்டினரி? இப்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேனியல் மீன் பிடிக்கிறத பார்த்தோமா இல்லையா? இப்போ டேனியல் திரும்பியும் மீன் பிடிக்க போகிறார். இதை பார்க்க போகிறோம். we just going to see this. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அவர் இந்த வலையை வீசி அவர் மீன் பிடிக்கிறத பார்க்கும் பொழுது திரும்பி எத்தனை பேர் பார்க்க ஆர்வமாக இருக்கிறீங்க? ஓகே, வலையை வீசி அவர் மீன் பிடிக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அது நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்று சொன்னேன், நம்ம ஓடுகிற ஓட்டம் என்று சொன்னேன், தினம் தினம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம எடுக்கிற முயற்சி என்று சொன்னேன். ஆல் த எஃபர்ட்ஸ் தட் we are putting for our family, for our job, for our business, நம்ம படிப்பு, இந்த சொசைட்டி, இதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சி என்று சொன்னேன். 160 hours கிட்ட இதுக்காக நம்ம ஒரு வாரத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொன்னேன். இதுக்காக நம்ம பல தியாகங்களை பண்ணுறோம், பல விஷயம்
சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்ம ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்ம சில சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்ம பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். we sacrifice a lot to do this activity for the 160 hours in a week. இந்த பகுதியை நான் வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, ஜீசஸ் இங்க யாரை மீட் பண்ணி கம் என்று சொல்றார்? ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறவங்க யார்? அந்த 2 பேர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ற 2 பேர் யாரு? பீட்டரும் ஆண்ட்ரூ பிரதர்ஸ். ஓகே, இவங்க 2 பேரையும் மீட் பண்றார் ஃபர்ஸ்ட். இவங்க 2 பேரையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரா? இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரா? சொல்லுங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரா? நம்ம நியூ இயர் சர்வீஸ்ல கூட பார்த்தோம். அவங்க 2 பேரையும் ஜான் 1:39 நம்ம பார்த்தோம். அவங்க 2 பேரையும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஆண்ட்ரூ வந்து யோவான் ஸ்நானகனோட டிசைபிளாக இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் ஜீசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதனால இவர் ஆண்ட்ரூ ஜீசஸை பார்க்குற. ஜீசஸ் அப்பவும் கம்முன்னு தான் சொன்னார். கம் அண்ட் யூ வில் சீன் சொன்னார். போனார், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்னோட பிரதருக்கு சொல்லணும், என் வீட்டாளுக்கு சொல்லணும் என்று சொல்லி, என் சைமனுக்கு சொல்லணும் என்று சொல்லி வந்து அவரோட சைமனஸ் கிட்ட சொல்கிறார். சைமனை போய் மீட் பண்ணுறாரு என்று சொல்லி அந்த வசனங்களை பார்க்குறோம். ஸோ தே ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஜீசஸ் யாருன்னு தெரியும். அவர் டீச்சிங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். தே ஆர் லீடிங் அ கிறிஸ்டியன் லைஃப் ஆல்ரெடி. ஆனால் ஃபாலோ மீ, என்னை பின்தொடர்ந்து வாங்கன்னு அவர் சொன்னது இவர் இந்த டானியல் இங்க ஜெபிக்கும் பொழுது கிடையாது. அந்த ஃபாலோயிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பின்தொடர்ந்து வாங்கன்னு அந்த கால் அவர் இங்க ஜெபிக்கும் போது கிடையாது. சர்ச்சில் இருக்கும் பொழுது அந்த காலை அவருக்கு கொடுக்கல. அவர் செய்கிற ஊழியங்களில் கொடுக்கல. அவர் பைபிள் ரீடிங் பண்ணுற இடத்துல கொடுக்கல, ப்ரே பண்ணுற இடத்துல கொடுக்கல, டிசைபிள்ஷிப் குரூப்ஸில் கொடுக்கல. அந்த கால் எங்கே தெரியுமா வருது? அவங்க ஜான் 1:39 அது வரல, மேத்யூ 4 வருது. அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது வருது. அவங்க பிஸ்னஸ் ஸ்பாட்ல வருது. அவங்க ஒர்க் பண்ற இடத்துல வருது. பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல வருது. அவங்க குடும்பத்துக்காக ஓடுகிற இடத்துல வருது. ஜீசஸ் met them in their marketplace. அவங்க வாழ்க்கை நடக்கிற இடத்துல அவங்கள மீட் பண்ணி, வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரு. டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அஸ்டானிஷிங்? இது அஸ்டானிஷிங்கா இல்லை? ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பரலோக அனுபவங்கள், என்னோட சூப்பர் நேச்சுரல் அனுபவங்கள், நான் லைட்டாக ஃபீல் பண்ணுற அனுபவங்கள், நான் பீஸ் உணர்ற அனுபவங்கள், ஏன்னா அபிஷேகத்தை உணர்ற அனுபவங்கள், மை பெஸ்ட் டைம்ஸ். நான் நினச்சிருக்கிறேன் அது சர்ச்சில் வர்ஷிப் பண்ணுற டைமில், ஈவன் ப்ரேயர் டைமில், பைபிள் ரீடிங் டைமில் என்று சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன். மேபி ட்ரூ, எஸ் அஃப்கோர்ஸ் யூ வில் கெட் இட். அங்கே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா பிகாஸ் தட்ஸ் வேர் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஃபுல்லி ஆன் காட் அண்ட் யூ ஆர் ஹியரிங் காட். அதனால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் வச்சிருக்குது வேற. ஆண்டவர் சொல்ற, நீ சர்ச்சுக்கு வரும்போது இதெல்லாம் பெற்றுக்கொள், உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறது இதெல்லாம் ஓகே, பட் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்து என் கூட தங்கு, பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் பண்ணலாம், ஃபெலோஷிப் இருக்கலாம், நான் கற்றுக் கொடுக்குறேன். பட் நீ என்னை ஃபாலோ பண்ணுறதை காண்பிக்கிற இடம், நீ என்ன பின்தொடர்கிறாய் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற இடம், நீ என்னோட மகன் மகள் என்பதை இந்த தேசங்கள் காண்பதற்கும் நீ உணர்றதுக்குமான இடம் இஸ் யுவர் மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்றார். இஸ் யுவர் லைஃப் பிளேஸ் என்று சொல்லுகிறார். நீ வாழ்க்கை நடத்துகிற இடம், that's where I want you to follow me என்று சொல்றார். இட்ஸ் நாட் அபவுட் சர்டன் வெளிப்புற. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு சர்ச்சஸ்க்கும் டினாமினேஷன்ஸ்க்கும் ஏன் இன்னைக்கு இவ்வளோ டிவிஷன்? ஏன் கிறிஸ்துவர்கள் மத்தியில் இன்னைக்கு வெளியிலேருந்து யாராவது வந்து கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லவே முடியல? ஐம் சாரி, ஐ டோன்ட் ஹவ் an answer. ஆனால் பெரிய தியாலஜி படித்தவங்க, பெரிய ஞானிங்க, பெரிய கிறிஸ்துவங்க, ஐ ரெஸ்பெக்ட் them ஃபார் ஆல் their knowledge. பட் அவங்கள என்ன பண்ணுவாங்க, பிபிளிக்கலாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஏன்
வெளிப்புற அடையாளங்கள். வெள்ளை போட்டால் ஒன்று, வெள்ளை போடலன்னா ஒன்று, நகையை போட்டால் ஒன்று, நகையை போடலன்னா ஒன்று, சர்ச்சுக்கு எப்படி வராங்கன்றது ஒன்று, சர்ச்சு வெளியே போகும்போது எப்படி போகிறாங்க. ஸோ many ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதை வச்சு அடையாளம் படுத்துகிறாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு எப்படி வரீங்கன்றது கிடையாது. நீங்கள் சர்ச்சில் என்ன லிட்டர்ஜி ஃபாலோ பண்ணுறீங்க, வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கிடையாது. அதெல்லாம் ஓகே, இட்ஸ் குட், இட்ஸ் நைஸ். சில பிப்ளிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் நல்லது தான். பட் அதெல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் உலகத்தில் எப்படி வாழ்கிறீங்கன்றது தான் முக்கியம். That's the most important according to Jesus. ஏசப்போட இது அதுதான். That's what Jesus had in his heart. And அதனால தான் மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் சென்டர் அது. அந்த பகுதியில் ஜீசஸ் ஊழியர் செஞ்ச அந்த பகுதியில், அந்த காலகட்டத்தில், that point of டைமில் Sea of Galilee அங்கே தான் இவங்களை சந்திச்சார் இல்லையா, அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் சென்டர். இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊரில் டி நகர் பாண்டி பஸார்னு சொல்லுவாங்கல்ல, இன்றைக்கி மாறிடுச்சு, இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனில் பண்ணிக்கிறாங்க, ஒரு கிளிக்கில் வந்துடுது. ஆனால் ஒரு காலத்தில் பாண்டி பஸார் தான், டி நகர் தான் த ஸ்பாட். இப்போ கிறிஸ்மஸ் நியூ டைமில் பார்த்து இந்த எம்சி ரோடு வாஸ் அ ஸ்பாட். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர் அது. 8 மைல்ஸு 4 மைல்ஸு 8x4 இருக்கிற சைஸில் இருக்கிற ஒரு ஒரு லேக். அது பெருசு. அவ்வளோ மீன் பிடிக்கிற தொழில் நடக்கும் அங்கே. காசிமேடு எத்தனை பேர் போயிருக்கிறீங்கன்னு தெரியாது. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி நடக்கும் அங்கே. அதெல்லாம் விட 100கணக்கான மடங்கு. ஏன்னா இன்றைக்கி பல மோட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்துச்சு. காசிமேடு ஃபிஷ்ஷே பல விதத்தில் வரும். ஆனால் அன்றைக்கி அது ஒன்று தான் ரோல். ஸோ அதனால் அந்த இடம் பயங்கர பெரிய பிஸ்னஸ் சென்டர். ஏன் ஆண்ட்ரூவும் பீட்டரும் ஃபேமிலியாக அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கை தேர்ந்த பிஸ்னஸ் பீப்புள். ஏன் அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்பை கூப்பிட்றாரு, ஜான் ஜேம்ஸு. அவங்கள ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி மார்க்கில் சொல்லியிருக்காங்க. அவங்க ஹையர்ட் சர்வன்ஸ் வச்சுருந்தாங்களா, வேலைக்கும் ஆட்கள் வச்சாங்களா, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ். அப்படி பிஸ்னஸ் நடக்கிற, அப்படி ரொம்ப முக்கியமான இடத்துல, அப்படி அவங்க ஃபேமிலியாக சேர அந்த பிஸ்னஸுக்கு நடுவில் வந்து சொல்கிறாரு, ஃபாலோ மீ, என்னை ஃபாலோ பண்ணுங்க, கம் என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னை பின்தொடருங்க, என்னை பின்தொடருங்க. அண்ட் திஸ் இஸ் த சேலஞ்ச் தட் காட் இஸ் கிவிங் ஈச் ஒன் ஆஃப் அஸ் டுடே. சர்ச்சில் நம்ம எப்படி இருக்கிறோன்றது இஸ் குட், ஃபைன், நைஸ். பட் அது இல்லை, அது மட்டும் இல்லை. நம்ம மற்ற இடங்களில் எப்படி இருக்கிறோம், நம்ம வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம், நம்ம பிஸ்னஸ் பிளேசஸில் எப்படி இருக்கிறோம், நம்ம ஃபேமிலியில் எப்படி இருக்கிறோம், நம்ம சொசைட்டியில் எப்படி இருக்கிறோம், அங்கே ஜீசஸை ஃபாலோ பண்ணுறோமா? நம்மளுடைய இதயம் அதுக்காக தான் இயங்கணும். வாரத்தில் ஒரு 7-8 hours கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் 7-8 hours. இந்த டிவிஷனு நம்ம பார்த்து, இந்த டிவிஷனே இருக்கக்கூடாது. இந்த சேக்ரெட் வர்சஸ் செக்குலர் இருக்கிற டிவிஷன் தான் தப்பு. நமக்குள்ள எப்படி டிவிஷன் இருக்கலாம்? நம்ம பீப்புள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், நம்ம பெருகிறவர்கள், நம்ம பிரிக்கிறவர்கள் அல்ல. நம்ம பிரிக்கிறவர்கள். பைபிள் எங்கேயுமே பிரிக்கிறத பற்றி பேசவே இல்லை. சேர்க்கிறத பற்றி பேசிட்டு, சேர்க்கிறதன் மூலமாக பெருகிறத பற்றி பேசியிருக்கு. எங்கேருந்து வந்து இந்த புது தியாலஜி? எங்கேருந்து இது வந்தது இந்த டாக்ட்ரின்? இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றாங்க, அசிங்கம். கிறிஸ்துவங்க ஜாதி பேசுறதே அசிங்கம். நான் சொல்றேன், பேசுறதே அசிங்கம். சில சமயம் விளையாட்டா கூட நம்ம என்ன பண்றோம், அவங்கெல்லாம் பாருங்க அந்த ஜாதி, அதனால தான் அப்படி இருக்கிறாங்க, அதுவே அசிங்கம். நம்ம அதை பேசுனா அது அசிங்கம், அவங்க பண்றது இல்லை. அதை விட பெரிய அசிங்கம் நம்ம அதை பேசுறது. ஜாதின்ற ஒரு டிவிஷன் நம்ம கிறிஸ்துவ பேசிட்டலாம் அசிங்கம். டினாமினேஷன் not God's plan. Division is not what God came for. சேர்க்கிறதுக்கு யுனைட் பண்ண வந்தாரு, அதன் மூலமாக மல்டிப்ளை பண்ண ஆசைப்படுறாரு. நம்ம லைஃபே டிவைட் பண்ணி வச்சிருக்கிறோம். சீக்ரெட் செக்குலர்னு ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறோம். சண்டே ஒரு மாதிரி, பைபிள் வாசிக்கும் போது ஒரு மாதிரி, ப்ரே பண்ணும்போது ஒரு மாதிரி, ஆனால் நம்ம வாழ்க்கையை வாழும் போது வேற மாதிரி. That's a problem, fundamentally wrong.
ஃபண்டமெண்டலி ராங். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ செய்கிற வேலையில், உன்னோட பிஸ்னஸில், உன்னோட வேலையில், உன்னோட ஃபேமிலியில், உன்னோட அன்றாட லைஃப்பில், நீ மற்றவங்க கூட பேசுகிற, வெளியே போய் மற்றவங்க கூட பேசுகிற வாழ்க்கையில் அவங்க என்ன பார்க்கணும், என் வார்த்தையை பார்க்கணும், என் பைபிள் வேர்சஸை பார்க்கணும். ஆனால் தான் பாருங்க, நான் முதலாக வந்து ஃபஸ்ட்டு நான் டிவியில் பேசினது ஒரு டிவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களா கூப்பிட்டு பேச சொன்னாங்க. எனக்கு அப்போல்லாம் புதுசு, எனக்கு வராது, எனக்கு அப்போது லாங்குவேஜை தடுமாற்றம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுக்கும்போது பல டேக்ஸு. ஏன் தெரியுமா டேக்ஸ் வந்துச்சு? ஏன்னா அந்த கிறிஸ்டியன் லாங்குவேஜ் பேசணும்ல, இதெல்லாம் வரல எனக்கு. அவ்வளோ டேக் வந்துச்சு. ஆனால் கஷ்டப்பட்டு அடித்து சொல்லி கொடுத்தாங்க. வாங்கின அடி அந்த மாதிரி. அதனால நானும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போது நான் நல்ல பிரசங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கால்ஸ்லாம் வரும், என்ன இவருக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாலும் எங்களுக்கே ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் அந்த ஷூட்டிங்கு போகும் பொழுது வசனத்தின் வசனங்களை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட எப்படி இந்த கிறிஸ்துவ தமிழில் பேசுகிறதுன்னு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இஸ் இட் ரைட்? நோ இட்ஸ் நாட் ரைட். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், ஊழியர் செய்யும் பொழுது ஒரு பாஷை, ஒரு டோன், நமக்குள்ளேயே டிவிஷன் இருக்கு. நான் சொல்கிறேன், இது எனக்கு சேலஞ்ச். நான் இங்கே எப்படி பேசுகிறேனோ, இங்கே எப்படி நடந்துக்கிறேனோ, அப்படி என்னோடய ஃபேமிலியில் மனைவி பிள்ளைங்க, நண்பர்கள், ஊழியக்காரங்க, வேலை ஆட்கள் கூட நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். இது நான் இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை, பட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். நீங்களும் பர்ஃபெக்ட் ஆங்கன்னு சொல்ல. ஜீசஸ் கம் ஃபாலோ மீ என்று சொல்லும் பொழுது, ஃபாலோ மீ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சவங்க, அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, அது இப்போவும் இருக்குது, இருந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் ப்ரெசன்ட். இட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி வித் இஸ் ப்ரெசன்ஸ். ஸோ நம்ம பர்ஃபெக்ட் ஆக முடியாது இல்லை, பட் every present with this presence we can try to follow him, and we have to try to follow him. So the challenge today is, நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க வேலை செய்றீங்க, நீங்க குடும்பம் நடத்துறீங்க, நீங்க சொசைட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புளோட இருக்கிறீங்க, அங்கெல்லாம் உங்களோட பிஸ்னஸ் பண்றவங்க, உங்க கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க இஸ் டிஃப்ரெண்ட். அவனுடைய காஸ்டிங்கில் இன்டெகிரிட்டி இருக்குது, அவனோட வேலையில் உண்மை இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், பங்க்சுவலாக இருக்கிறான், ஒரு பெஸ்ட்டு பர்சனாக எல்லாத்துலேயும் இருக்கிறா. ஃபேமிலியில் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக, ஹஸ்பண்டாக இருக்கிறாங்க, கரெக்டான விஷயங்களில் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இந்த தப்பெல்லாம் இவன் செய்ய மாட்டான், பேச மாட்டான், இவன் சர்ச்சில் என்ன பண்ணுறானோ அதுதான் இங்கேயும் பண்ணுவான், அங்கே ஒரு வேடம் போட்டு இங்கே நம்ம கூட சேர்ந்து மற்றெல்லாம் செய்ய மாட்டான், எது கரெக்டோ அதை செய்வான். நான் சொல்கிறேன் கவனிங்க, இது மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. இதை நான் சொன்னேன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் என்னோட கார்ப்பரேட் லைஃப்லையும் சரி மற்ற சொல்லி, நீங்கள் சும்மா மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதை ட்ரை பண்ணுறீங்க, யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறீங்களா சொல்லுவாங்க. இது மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது, இது என் தேவன் சொன்ன கட்டளையை. அவர் சொன்னார் கம் ஃபாலோ மீன்னு சொன்னார். அவர் சொன்னார் மத்திய 4 சொன்னார். அவர் சொன்னார் உன்னோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார், மார்க்கெட் பிளேஸில் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார், ஃபேமிலியில் ஃபாலோ பண்ணு சொன்னார். அதனால நான் செய்யணும், ஏன்னா நான் ஒரு நாள் அவரை சந்திக்க போகிறேன், அன்றைக்கி கண்டிப்பாக என்னை கேட்பார். அண்ட் தட்ஸ் அ சேலஞ்ச். த சீக்ரெட் செக்குலர் டிவைடை உடைக்கணும். உடைச்சு இந்த 7 to 8 hours ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுலாம் நல்லது, ஆனால் இதை பிரித்து வைக்க முடியாது.
இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும். இது ரெண்டும் தனித்தனியாக இருக்க முடியாது. இங்கேருந்தா அது கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடையாது. இங்கேருந்து தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். அங்கேருந்து அதை வச்சுட்டு இங்கே இதை பண்ணுறது கிடையாது. பண்ணும் பொழுது இப்படி தான் பண்ணணும், இங்கேருந்து தான் பண்ணணும், ஒன்றா தான் பண்ணணும். நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வலை வீசுகிற பொழுதுலாம் கிராஸ் தெரியணும்யா, நம்ம பின்னாடி தெரியணும். கிராஸ் நம்ம பின்னாடி தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணும். நம்ம வலை வீசுகிற பொழுதுலாம் மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைக்கி என்ன தெரியுமா தெரியுது, இவன் எவ்வளோ க்ரீடியாக இருக்கிறான், எவ்வளோ மீனால ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான், இவன் எவ்வளோ பொலிட்டிக்கலாக இருக்கிறான், நம்மளை கீழே தள்ளி இவன் மட்டும் மீன் அள்ளிட்டு இருக்கிறான். இன்றைக்கி எவ்வளோ இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறவனாக இருக்கிறான், அவனுக்கு மீன் கிடைக்கல எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் மீன் வலையை உடச்சிட்டு அவன் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுதான் இன்றைக்கி தெரியுது பார்க்கும் பொழுது. ஆனால் அப்படி தெரியக்கூடாது. அவங்களுக்கு நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ மீன் பிடிக்கிறோம், எப்படி மீன் பிடிக்கிறோம் கூட தெரியக்கூடாது, பின்னாடி இருக்க கிராஸ் தான் தெரியணும். தட்ஸ் வாட் ஜீசஸ் டோல்ட் அஸ். அதுதான் அந்த கம்மோட அர்த்தம். ஆர்டினரியில் நம்ம லைஃபோட ஆர்டினரியில் நம்ம ஆர்டினரின்னு நினைக்கிறோம் தெரியுமா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை இல்லை, அது ஆர்டினரி கிடையாது. அந்த ஆர்டினரியில் தான் இயேசுப்பா நம்மளை சந்திக்கிறாரு. அந்த ஆர்டினரியில் தான் நம்ம கர்த்தர் சாட்சியாக நிறுத்துறாரு. நீங்கள் வேலைக்கு போகிறது, தினம் வேலைக்கு போகிறது ஆர்டினரி, ஜஸ்ட் அன் ஆர்டினரி லைஃப் என்று சொல்லி நினச்சிங்கன்னா அது தவறு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏதோ போகுது, தப்பு. வாழ்க்கை எப்படி, அதை ஏன் கேட்குறீங்க, தப்பு. ஹவுஸ் யுவர் லைஃப், பேட், தப்பு. ஏன்னா நமக்கு அது வாழ்க்கை வந்து ஆர்டினரின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் இதே கிறிஸ்துவன் கேள்வி, சர்ச் எப்படிச்சு, வாவ் சூப்பர், நேற்று எப்படி இருந்துச்சு சர்வீஸ், செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்வாங்க. அதே மண்டே போய் டியூஸ்டே அன்றைக்கி நேற்று வேலை எப்படி போச்சு, திங்க் அபவுட் இட், திங்க் அபவுட் இட். நம்ம ஆர்டினரியில் தான் கர்த்தர் நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரி. இது செகண்ட் பாயிண்ட், செகண்ட் ரெவலேஷன். எக்ஸ்ட்ராடினரி. என்னது எக்ஸ்ட்ராடினரி? ஆர்டினரி ஓகே, எக்ஸ்ட்ராடினரினா என்ன? அந்த வசனங்களை திரும்பி வாசிப்போமா வேகமா. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். As Jesus was walking beside the Sea of Galilee, he saw 2 brothers, Simon called Peter and his brother Andrew. They were casting a net into the lake, for they were fishermen. "Come, follow me," Jesus said, "and I will send you out to fish for people." Follow me என்று சொன்ன உடனே அடுத்தது அவர் சொன்னது என்னது? சரி, அவங்களுடைய ஆர்டினரியில் அவங்கள சந்திக்கிறாரு. ஆர்டினரியில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய ஆர்டினரியில் நம்மளை சந்திக்கணும் ஆசைப்படுற நம்மளோட ஆர்டினரியாக நம்ம நினைக்கிற அந்த லைஃப்பில், அந்த வீக் டேஸில், நம்ம நார்மல் லைஃப்பில் நம்மளை அவர் சந்தித்து அங்கே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை சொல்லிவிட்டு அவர் அடுத்தது என்ன சொல்கிறாரு? என் பின்னே வாங்கள், நான் உங்களை, ஐ வில் மேக் யூ என்று சொல்கிறார். டோன்ட் யூ திங்க் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட்? டோன்ட் யூ திங்க் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட்? ஐ வில் மேக் யூ என்று சொல்கிறார். நான் உங்களை மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஃபாலோ பண்ண முடிவு எடுத்துட்டோன்னா அவர் மாற்றுவார். இப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? வலையை வீசுகிற இடத்துல ஜீசஸ் நம்மளை சந்தித்து அவரை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. சரி, இப்போ டானி வலை வீச போகிறாரு. எதுக்கு அவர் வலை வீசுறாரு? மீன் பிடிக்க வலை வீசுறாரு. மீன் பிடிக்க வலை வீசுறீங்களா? மீன் கிடச்சிதா? மீன் பிடிக்க வலை வீசினார். மீன் கிடச்சிச்சா? மீன் கிடச்சிச்சு. நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்காக தான் வலை வீசிட்டு இருக்கிறோம் இல்லையா? மீனுக்காக வலை வீசுகிறோம். So we get the fish. இப்போ ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறாரு? பா, நீ மீன்லாம் பிடிக்க வேணாம், நீ பாஸ்டர் ஆயிடு. இப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை நல்லா கூர்ந்து கவனித்து வாசிச்சு பாருங்க. மீனை விட்டுருங்கப்பா, இந்த மீனை விட்டுருங்க,
வலையை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 மீன் நம்மளுக்கு சிக்கியிருக்கு, பெரிய மீன். ஜீசஸ் சொல்றாரு, வவ்வால் பிடிச்சதெல்லாம் போதும், வஞ்சரத்தையும் திமிங்கலத்தையும் புடியா. நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னை பின்தொடர்ந்து வாங்க. அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறேன். இங்கிலீஷ்ல இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த வேர்ட். என்ன சொல்லுது இங்கிலீஷ்ல அந்த வேர்டு? ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் men. ஃபிஷர்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, அவங்களுடைய ஃபிஷிங் ஸ்கில்ல மாத்தல. அவர் ஃபிஷிங் ஸ்கில்ல மாத்தல. எதை நோக்கி நீ ஓடிட்டு இருக்கிற, எதுவும் இலக்கா இருக்கு, எதுவும் இதயத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிற, அதை மட்டும் தான் மாத்துறாரு. பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட், ஜஸ்ட் a perspective shift. Can you understand what I'm saying? புரியுதா? ஜஸ்ட் a perspective shift. மீன் பிடிக்கிறதுக்கு, தண்ணியிலேருந்து மீன் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்கில் தேவைப்படுது? பொறுமை வேணும். அப்புறம் ஓகே, தைரியம் வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்கில்ஸை அதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இதுதான் இலக்கு என்று சொல்லி பயன்படுத்து என்று சொல்கிறாரு. நீங்கள் ஐடி இன்ஜினியராக இருக்கலாம். உங்களுடைய ஸ்கில்ஸை மாற்ற சொல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்க, அதுக்காக சின்ன வயசுலேருந்து உங்கள் பெற்றோர் உங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, நிறைய அதுக்காக எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. அந்த இப்போ இருக்கிற நிலைமைக்கு வரத்துக்கு யூ ஹேவ் டு கோ த்ரூ அ லாட். அவ்வளோ ஈஸியாக நடக்கல. பல பீப்புளை தாண்டி வர வேண்டியது இருந்துச்சு, பல பிளேசஸை தாண்டி வந்துச்சு. பட் யூ கம் டு திஸ் பிளேஸ், யூ கம் டு திஸ் பொசிஷன். கோடிங்கில் யூ ஆர் டூயிங் சம்திங் கிரேட். காட் இஸ் நாட் ஆஸ்கிங் யூ டு ஜஸ்ட் ட்ராப் ஆல் தட் ஒன் டே அண்ட் கம் அண்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். வாட் காட் இஸ் ஆஸ்கிங் யூ இஸ், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ உன்னோட கோடிங்கு உன்னோட பேங்க் பேலன்ஸ்க்காக மட்டும் இல்லை, உன்னோட கோடிங்கு உன்னோட மேனேஜரோட அப்ரிசியேஷனுக்காக மட்டும் இல்லை, உன்னோட கோடிங்கு நீ மற்றவங்களோட நான் நல்லா இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, உன்னோட கோடிங்கு இந்த நேஷன்ஸில் இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிற, இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கிற, இன்னைக்கு தப்பான ஐடி டெக்னாலஜிஸ் மூலமாக எவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த நேஷன்ல ஹீலிங்கும் புரோக்கன்னஸ் மாறி பீஸும் வரத்துக்காக ஜஸ்ட் ஸ்டார்ட் கோடிங் என்று சொல்றாரு. ஒரு டீச்சராக நீங்கள் ப்ராப்ளி இது வரைக்கும் என் பிள்ளையோட படிப்பு ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், என் கிளாஸில் எல்லாருமே 100% வாங்கணும், அவங்க இந்த கிளாஸ் இந்த அகாடமிக் டேர்ம் முடியும் போது என்னோட கிளாஸில் யாருமே பாஸ் ஆகக்கூடாது, எல்லாமே நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அவங்க பெஸ்ட்டாக இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறத தாண்டி, இட்ஸ் நாட் அபவுட் திஸ் கிளாஸ் அலோன், இட்ஸ் அபவுட் தி ஃபியூச்சர். அவங்க பர்பஸ் வாழ்கிறதுக்கு நான் என்ன டீச் பண்ணணும், எப்படி டீச் பண்ணணும். ஜஸ்ட் திங்க் அபவுட் எவ்ரிதிங் தட் யூ ஆர் டூயிங். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும், உங்கள் குடும்பத்தின் காரியங்களையும், மேபி உங்கள் கோல்ஸ் இன்னைக்கு தப்பாக இருக்குது, உங்கள் ஹார்ட்டு இந்த பணத்தில் இருக்குது, உங்கள் ஹார்ட்டு அந்த பொசிஷனில் இருக்குது, உங்கள் ஹார்ட்டு அந்த உணர்ப்பசோட பெட்டரானு இருக்குது, அதுதான் உங்கள் இலக்காக இருக்குது, கோலாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கோலை மட்டும் மாத்துறேன் வா. இன்னைக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரதீஷும் வெங்கட்டும் கூட வேலை செய்கிறாங்க, உன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உன்னோட கஸ்டமர்ஸ், அவங்க உடைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க பதில் தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அல்ல சிலர் உன் கஸ்டமர்ஸ் சிலர் மேபி தற்கொலைக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் சொன்ன தெரியுமா, 37% ஸ்டார்டிங்கில் ஐடி ப்ரொஃபஷன், அதில் ஒருத்தர் அந்த 37%ல் ஒன் ஆஃப் த பர்சன் மைட் பி யுவர் ஃப்ரெண்ட், யுவர் ரிலேட்டிவ், யுவர் கொலீக், ஹூ நோஸ். இன்னைக்கு நீ வேலைக்கு போறீனா, இன்னைக்கு நீ பிசினஸ் பண்றீனா, நீ ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீனா, நீ ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்றீனா, லெட் இட் ஹீல் பீப்புள். அந்த brokenness கொஞ்சம் சரியாகட்டும். Be the bridge for the brokenness. Change your goal. Skill sets மாத்த சொல்ல, உங்க பிசினஸ் மாத்த சொல்ல, உங்க வேலையை மாத்த சொல்ல, உங்க குடும்பத்தை மாத்த சொல்ல.
just change your goal. Just change your goal. Do realize why you are doing this. ஏன் இதை செய்கிறோம், ஏன் இதில் இருக்கிறோம், ஏன் இந்த பிஸ்னஸில் இருக்கோம், ஏன் இந்த வேலையில் இருக்கோம், ஏன் இந்த ஸ்கூலில் இருக்கோம், ஏன் இந்த கம்பெனியில் இருக்கோம், ஏன் இந்த படிப்பை படிக்கிறோம், ஏன் இந்த ஃபேமிலியில் இருக்கிறோம், ஏன் இந்த சிட்டியில் இருக்கிறோம், ஏன் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறோம். Just think about it. அதுக்கு என்னோட ஸ்கில் செட்ஸை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும், நான் கற்றுக்கிட்டது எப்படி யூஸ் பண்ண முடியும். Just think about it. You'll be surprised. காலையில் எந்திரிக்கும் போது சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அப்போ அடுத்த கேள்வி எப்போ தெரியுமா வரும், எப்படி தெரியுமா வரும்? அப்போது சம்பாதிக்கக்கூடாதா, அப்போது வீடு கட்டக்கூடாதா, அப்போது பொசிஷன் வரக்கூடாதா, அப்போ ப்ரொமோஷன் வரக்கூடாதா? இதே பேதுருவை அவர் திரும்பி சந்திக்கிறாரு, யோவான்ல திரும்பி சந்திக்கிறாரு, 20க்கு மேலே சந்திக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அவ்வளோ மீனை கொடுக்குறாரு. இதே பேதுருவை இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வலை கிளிற அளவுக்கு மீனை கொடுக்குறாரு. God knows what you need. Actually, God only knows what you need. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம தான் பெஞ்ச் மார்க் செட் பண்ணி, எனக்கு இது தேவை, இது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், இது இருந்தால் என் வாழ்க்கை, இது இருந்தால் என் பிள்ளைங்களுக்கு சொத்து என்று சொல்லி நம்ம தான் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டோம். இல்லை, நமக்கு என்ன தேவை, நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன தேவைன்ற கர்த்தருக்கு தெரியும். நம்ம கோலை மட்டும் கரெக்டாக செட் பண்ணி இந்த கோலுக்காக ஓட ஆரம்பிச்சோன்னா கடன் வாங்க மாட்டோம். இது ப்ராமிஸ் ஃப்ரம் காட். இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய பேர் கடனில் இருக்கிறோம் தெரியுமா? நம்ம கோல் தப்பாக இருந்திருக்கு. நம்ம கோலை கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா, காட் கிவன் பர்பஸ் அலைன் பண்ணிட்டோம்னா கடன் இருக்காது, சுகவீனம் தொல்லை பண்ணாது, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, நல்ல டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலியில் பீஸ் இருக்கும். நம்ம என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோமோ, எதுக்கு பின்னாடி நீங்கள் ஓடிட்டு இருக்கோமோ அதெல்லாம் தானாக வரும். ஆண்டவர் கூட கூட கூட்டி கொடுப்பார். நம்ம ஓட வேண்டியது நம்ம ஹார்ட் அந்த கோலுக்கு இருக்கணும். நம்ம இன்ஜினியராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், நம்ம பாஸ்டராக இருக்கலாம், நம்ம கார்ப்பரேட் எம்ப்ளாயாக இருக்கலாம், நம்ம பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம், நம்ம ஃபாதராக இருக்கலாம், நம்ம ஒய்ஃபாக இருக்கலாம், சன்னாக இருக்கலாம். நம்ம கோலில் நம்ம கிளியராக நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் எக்ஸ்ட்ராடினரியாக செய்வார். நம்மளுடைய சாதாரண ஸ்கில்ஸை நம்ம ஆர்டினரி நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையை அவர் எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப பியூட்டிஃபுல். அல்ல, அந்த 20 வாசிங்களேன், வசனம் 20 வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். At once they left their nets and followed him. Going on from there, he saw 2 other brothers, James, son of Zebedee, and his brother John. They were in a boat with their father Zebedee, preparing their nets. Jesus called them, and immediately they left the boat and their father and followed him. இந்த பர்டிகுலர் பேசேஜில் இந்த போர்ஷன் வரும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. என்ன இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சதுன்னா, இவர் இங்கே தனியாக போட்டுட்ருக்கிறாரு. நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதுல பெரிய ஸ்ட்ரகிள் நமக்கு என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன் நம்மளால் நம்மளுடைய வேலையில், ஃபேமிலியில், நம்மளுடைய லைஃப்பில் நம்மளால் இந்த சேக்ரெட் டிவைடை உடைக்க முடியல. நம்மளால் ஏன் அதை நம்ம ஜீசஸோட அந்த ப்ரீச்சிங்ஸ் அங்கே ஃபாலோ பண்ண முடியல. நம்மளால் ஏன் அங்கே ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பை லிவ் பண்ண முடியல, கிராஸ் அங்கே காண்பிக்க முடியலன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தனியாக போராடுறோம். we struggle alone most of the time. பட் இந்த பேசேஜை நான் படிக்கும் பொழுது I saw something beautiful. ஜீசஸ் ஃபஸ்ட்டு 2 பேர்கிட்ட கூப்பிட்றாரு. யார் அந்த 2 பேர்? பிரதர்ஸ். ஸோ இந்த பிரதர்ஸ் கிட்ட அவர் பேசும் பொழுது ஃபஸ்ட்டு டைம் அவரை ஃபாலோ பண்ணும்போது, ஜான் 1:13 ஃபாலோ பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு யார் ஃபாலோ பண்ணா? ஆண்ட்ரூ ஃபாலோ பண்ணார். அப்புறம் ஆண்ட்ரூ போய் சொல்லி சைமன், அவரோட பிரதர் பீட்டர் சைமன் வந்தார். அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். ஆனால் இந்த முறை
2 பேரும் ஒன்றா போகிறாங்க. வாங்க பாரதி, வாங்க வேகமாக வாங்க. இந்த வர 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, ஒன்றா செய்கிறாங்க. நீங்கள் அப்படியே கீழே நிற்குங்க, கீழே நிற்குங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா செய்கிறாங்க. ஒன்றா ஜஸ்ட் நோட் திஸ். அந்த வசனம் சொல்லுது, ஜீசஸ் ஃபாலோ மீன்னு சொன்னா இமீடியட்லி என்று சொல்லுது, உடனடியாக என்று சொல்லுகிறது. என்ன உடனடியாக, இம்மீடியட்லி, யோசிக்கல. அப்போ ஃபஸ்ட்டு உடனடியாக பீட்டர் போனார்னு சொல்லுதா வசனம்? அப்படி சொல்லுதா வசனம்? அப்படி சொல்லுதா வசனம்? வாசிக்கிறவங்க சொல்லுங்க. இல்லை, ஆண்ட்ரூ போனார் ஃபர்ஸ்ட்னு சொல்லுதா? உடனடியாக 2 பேரும் போயிருக்காங்க. இம்மீடியட் யூனிட்டி, இம்மீடியட், இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ் டுகெதர். ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். இன்னைக்கு நமக்குள்ள சேக்ரெட் செக்குலர் டிவைட் இருக்கும் பொழுது, நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, நம்ம கூட இருக்கிறவங்களால அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில், நம்மளோட வேலையில், மற்ற இடங்களில் பார்க்க முடியாதனால தான் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஏற்றுக்காதனால தான் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு வேஷம் போட வேண்டியது இருக்குது. அவங்க கூட இருக்கவங்களுக்காக நம்ம ஒரு வேஷம் போட வேண்டியது இருக்குது, வேறு வேஷம் போட வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம இந்த சேக்ரெட் செக்குலர் டிவைட் இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா, நம்ம லைஃப்பில் எல்லாவற்றிலும் கிராஸ் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம இங்கே எப்படி இருக்கிறோமோ அங்கே அப்படி இருக்க ஆரம்பிச்சோன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு கூட அலைன் ஆகிடுவாங்க. ஆண்ட்ரூவும் பீட்டரும் இமீடியட்லி போனாங்க. ஆனால் அவங்க மட்டும் தான் இமீடியட்லி போனாங்களா? அவங்க மட்டும் தான் இமீடியட்லி போனாங்களா? அப்புறம் வேற 2 சகோதரர்கள், பிரதர்ஸ், இவங்களும் பிரதர்ஸ். இவங்க ஜான் அண்ட் ஜேம்ஸ். இவங்க யாரு? ஜான் அண்ட் ஜேம்ஸ். ஜான் அண்ட் ஜேம்ஸும் என்ன சொல்லுது? இம்மீடியட்லி என்று சொல்லுது, உடனடியாக என்று சொல்லுது. இவங்களை கூப்பிட்ட உடனே இவங்க இம்மீடியட்லி போனாங்க. ஜீசஸ் இவங்களை எந்த எக்ஸாம்பிளும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விதத்திலும் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய. இவங்ககிட்டயே ஃபாலோ மீ என்று சொல்றாரு. அவங்களும் என்ன பண்றாங்க? உடனடியாக போறாங்க, இம்மீடியட்லி போறாங்க. just look at this. This is how we create a culture. நம்ம சேக்ரெட் செக்குலர் டிவைட் இல்லாம நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம சர்ச்சில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது, நம்ம சர்ச்சில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வேலையில் இருக்கும் பொழுது, நம்ம சர்ச்சில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி சக மனுஷன் கூட வாழ்க்கையில் பேசி நடந்து, நம்ம செய்கிற பிஸ்னஸில் எல்லாவற்றிலும், வேலையில் எல்லாவற்றிலும் இதை வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம என்டையர் ஃபேமிலி, நம்ம கோ ஒர்க்கர்ஸ், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கம்யூனிட்டி, நம்ம சொசைட்டி, நம்ம பட்டினம், நம்ம சிட்டி, நம்ம தேசங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மோடு கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா டபுள் ஆர்டினரியாக மாறுவாங்க. Come on, do it now. எக்ஸ்ட்ரா டபுள் ஆர்டினரியாக எல்லாரும் சேர்ந்து, and that's what Jesus wants. ஏசப்பா எதிர்பார்க்கிறது இதுதான். இன்னைக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, இன்னைக்கு ஒரு ப்ரைட் இருக்கு. நான் பாஸ்டர், நான் ஒரு சீனியர், நான் பெரிய ஊழியக்காரன், நான் கஷ்டப்பட்டு தனியாக கட்டினேன், நான் போராடுறேன், நான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ண மேக்ஸ் பிரேம்சன் மினிஸ்ட்ரீஸ். இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் காட்ஸ் ஆர்மி. இது தேவனின் சேனை. இது ஒரு பர்சனை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு லீடர் கிடையாது, ஒரு ஊழியக்காரன் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் ஒன் பர்சன். அவங்க கையை நீட்டினா எவ்வளோ பேர் கீழே விழுறாங்கன்றது கிடையாது, அவங்க ஜெபிக்கிறதுனால மட்டும் எத்தனை பேர் சுகம் அடைகிறாங்கன்றது கிடையாது, இவர் மட்டும் பிரசங்கம், எல்லா பிரசங்கம் இவர் மட்டும் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் அபவுட் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். இட்ஸ் அபவுட் பீயிங் an army for God. தனியாக இல்லை. ஆனால் அது எப்போ நடக்கும் தெரியுமா? நம்ம சேக்ரெட் செக்குலர் டிவைடாக இல்லாத பொழுது, நம்ம வாழ்க்கை அங்கே எப்படி இருக்கோ இங்கே அப்படி இருக்கும் பொழுது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது, நம்ம சுற்றி இருக்கிற ஜனம், நம்ம ஃபேமிலியாக, நம்ம ஆஃபீஸாக, நம்ம சொசைட்டியாக, இப்படியாக கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று சொல்லி கர்த்தர் அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு? நம்மளுடைய கன்ஃபியூஷன் நடுவில் கர்த்தர் வராரு. இன்னைக்கு பல பேர் ஏன் சூசைட் நினைக்கிறாங்க, பல பேர் ஏன் பர்ன்ட் அவுட்டாக இருக்கிறாங்க, சண்டே உற்சாகமாக இருக்கிறவங்க சண்டே சரண்டர் பண்ணி ஐ சரண்டர் லார்ட் என்று சொல்கிறவங்க மண்டே அன்னைக்கு ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ட் லார்ட் என்று சொல்லுகிற அளவிற்கு ஏன் ஒரு வாழ்க்கை? பிகாஸ் தேர் so much of confusion within us. and அந்த இடத்துல ஜீசஸ் கொடுக்குற ஒரே ஒரு வேர்டு, கம் ஃபாலோ மீ. நம்மளுடைய ஆர்டினரியில் எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுறவர்,
நம்ம லைஃப் எக்ஸ்ட்ராடினரி ஆனதுனால எக்ஸ்ட்ரா டபுள் ஆர்டினரியா, சாரி, இட்ஸ் நாட் ஒன்லி டபுள் ஆர்டினரி, இட்ஸ் எக்ஸ்ட்ரா தௌசண்ட்ஸ் ஆர்டினரி. 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேர் வந்தவொடனே அது 3000 ஆச்சு, அது 12 ஆச்சு, 3000 ஆச்சு, 3000 1000 ஆச்சு. இன்றைக்கு just listen to this, இன்றைக்கு நீங்க நான் இங்க உக்காந்துருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு ஆண்ட்ரூவும் பீட்டரும் ஜானும் ஜேம்ஸும் நான் ஃபாலோ பண்ற ஆண்டவரே என்று சொன்னனால மட்டும்தான். And when we say today, என்னோட வாழ்க்கையில என்னோட வேலையில நான் ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கிற ஆண்டவரே சொன்னா, just think about this, what can happen in Chennai?